அனைவருக்கும் இனிய வணக்கம். சார்ஜா உலக புத்தக கண்காட்சி நவம்பர் 5 முதல் நவம்பர் 16 வரை நடைபெற இருக்கின்றது. அமீரகவாழ் தமிழர்களை சிந்தனை விருந்தகம் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். இது 3ஆம் ஆண்டாக சிந்தனை விருந்தகம் அங்கு அரங்கம் அமைக்கிறது. உலக தமிழர்களுக்கு தமிழையும் தமிழ் மொழியின் வளத்தையும் கொண்டு சேர்க்கும் பல்வேறு நபர்களில் நாங்களும் ஒருவராக இருக்கிறோம். தமிழ் மொழியினுடைய கவிதைகள், கட்டுரைகள், இலக்கணம் மற்றும் குழந்தைகளுக்கான அனைத்து புத்தகங்களும் அங்கே நாம் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அன்பு நண்பர்களையும் உறவுகளையும் அன்போடு அழைக்கின்றோம். உலக புத்தக கண்காட்சி சார்ஜா. நம்ம சிந்தனை விருந்தகம் அரங்கம் என்பது ஹால் நம்பர் 7, அரங்கம் எண் 10 ZB என்பதில் நாம் நமது தமிழர் புத்தகங்களை காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். உலக தமிழர்களையும் அமீரகவாழ் தமிழர்களையும் சார்ஜா உலக புத்தக கண்காட்சிக்கு சிந்தனை விருந்தகம் அன்போடு அழைக்கின்றது. நன்றி, வணக்கம். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அப்ப இந்தியா கூட்டணி இன்னொரு 10 வருஷத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இதே வடையை திரும்ப திரும்ப சுட்டு எதிர்காலத்தில் இந்த ஜென்சி வந்துட்டான்ல, அவன் எதுக்கு எடுத்தாலும் ஜிபிட்ட போகிறான், ஏஐட்ட போகிறான். நீங்களே இப்போ தட்டி பாருங்கள், உங்களுக்கு ஜிபிடி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். மாநில சுயாட்சிக்கு திமுக கிழித்தவை என்ன போட்டு பாருங்கள். ஜிபிடி பதில் சொல்லும், அவர்கள் ஒரு மயிரையும் கொடுங்கவில்லை. திருமணம் கடந்த உறவு. திருமணம் கடந்த உறவு. அப்போ உங்கள் கொள்கை என்னவாக இருக்கின்றது? நீங்கள் உங்கள் கொள்கை பிதாமகனாக சொல்கிறவர்கள் பேசுகின்ற சித்தாந்தம் நீங்கள் என்னவா இருக்குன்னு சொல்கிறீங்க? திருமணம் கடந்த உறவு, இட்ஸ் நேச்சுரல் அப்படின்னு பேசுகின்ற உங்கள் வாய் இரவு 10:30 மணிக்கு மேலே தன்னோட பாய் ஃப்ரெண்டு கூட இருந்தது தப்புன்னு சொல்கிறதுக்கு தார்மீக ரீதியாக உங்களுக்கு தகுதி இருக்கா சார்? நான் என்ன சொல்கிறேன், ஸ்டாலின் ஐயா ஆட்சியில் ஏம்மா லவ் பண்ணுறீங்க? கருமம், அந்த லவ் நீங்கள் பண்ண போகிறதுனால தான் உங்களோட ஆன்ம நண்பர்களோட சேர்ந்து எங்கேயோ பேச வேண்டியிருக்கு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. நாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சர்வாதிகாரியின் ஆட்சியில் இருக்கும்போது உங்களுக்கு காதல் தேவையா? ஏன்னா அந்த ஸ்ரீமதி கேஸு அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, அந்த பொண்ணு செத்து போகிறதுக்கு அடுத்த நாள் பெரிய கலவரம் வருது. அப்போ என்ன சொன்னாங்க, உளவுத்துறையின் ஃபெயிலியர். கள்ளக்குறிச்சி சாவுக்கு உளவுத்துறையின் ஃபெயிலியர். இங்கே கரூரில் 41 பேர் சென்றதுக்கு உளவுத்துறையின் ஃபெயிலியர். இந்த உளவுத்துறை எங்கே? ஆப்கானிஸ்தானில் இருக்கா? தமிழ்நாட்டோட உளவுத்துறை தானே அது. எந்த ஆட்சியில் இந்த உடன்பிறப்புகள் இந்த ஜஸ்டிஃபிகேஷன் எங்கே கொடுப்பாங்க தெரியுமா? மழை தண்ணி நிற்கும் பார்த்தீங்களா, அப்போ சொல்லுவாங்க, இன்னும் அமெரிக்காவிலேயே மழை தண்ணி நின்னது, அங்கே பார் ஆப்பிரிக்காலேயே தண்ணி நின்னது, இங்கே பார் ஆஸ்திரேலியாலேயே நின்னது, அங்கே பார் கனடாலேயே நின்னது, இங்கே பார் சுவிட்சர்லாந்துலேயே நின்னது, ஜப்பானில் நின்னது, சைனாவில் நின்னது. திமுகங்கிற கட்சி யாருக்காக நடத்தப்படுகிறது? பட்டியலினத்தோட நலன்காகவா அந்த கட்சி வந்துச்சு? பிராமணர் அல்லாத உயர் சாதி குழுக்களின் கட்சி அது. உங்களுக்கு பதில் சொல்ல தெரியவில்லைன்னா போகணும். ஆட்சிக்கே வராத ஒரு பொது தேர்தலை கூட எதிர்கொள்ளாத ஒருத்தட்ட போய் நீ எல்லாம் கேளுனா ஓகே, லெட் ஹிம் கம், அவர் உட்காரட்டும், நீ வீட்டுக்கு போ, மக்கள் சொல்லுவாங்களா இல்லையா? இதெல்லாம் அடுத்த மாதம் கன்ஃபியூம் பண்ணுறதுக்கு இன்னைக்கு கவர்மெண்ட்டை பைசா இல்லை தெரியுமா? திவாலாக போகும் அரசாங்கங்கள், அதில் முதல் இடத்தில் யார் இருக்கிறா தெரியுமா? தமிழ்நாடு அரசாங்கம். திவாலாக போகும் லிஸ்டில் ஃபஸ்ட் இருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம். அரசாங்கம் இன்றைக்கு பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறது. நிதி கொடுங்கள், நன்கொடை கொடுங்கள். ஒவ்வொரு டீச்சருக்கும் டார்கெட் சார், மினிமம் இவ்வளோ நீங்கள் கலெக்ட் பண்ணணுன்னு. அண்ணன் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, சீமான் அண்ணன் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? கரையான் சர்க்கரையை எறும்பு தின்று விட்டது, சாக்கை கரையான் தின்று விட்டது. இந்த டைலாக்கை விட பெரிய டைலாக்கு சயின்டிஃபிக் ஊழலுக்கு வேறு யாருமே இன்ன வரைக்கும் எழுதலை. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 880766
6618. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுக நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் அதிமுகவில் இருந்து செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய திருமிகு நாச்சியால் சுகந்தி அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்க இருக்கிற ஊர்ல எங்கிட்ட நல்லா இருக்குது, சொல்லுங்க. ரொம்ப ஒரு கோரமான ஒரு சம்பவம் தான், யாரும் மறுப்பதற்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொடர்ச்சியாக பெண்ணியம் குறித்தும் இந்த பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளுக்கு தொடர்ச்சியாக வாட்ச் அவுட் பண்ணிட்டு வர ஒரு பர்சனாலிட்டி. பட் இந்த சம்பவம் அப்படிங்கிறது எல்லா ஆட்சி காலகட்டத்திலும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்திற்கான இன்னொரு அடுத்த கட்டமாக பார்க்க முடியுமே ஒழிய, இதை மட்டுமே பிரதானமாக வச்சு ஒரு ஆட்சியவே குறை சொல்வது, தலைகுனியை வச்சுட்டாரு மு.க. ஸ்டாலின்னு சொல்றது, இரும்பு கரம் எங்க போச்சு அப்படின்னு கேட்கறது அப்படிங்கறதெல்லாம் வாய்ப்புக்காக காத்திருந்து எப்படா அடிக்கலான்ற மாதிரி அடிக்கிறீங்களே, என்ன ரீசன்? எப்படி பாக்குறீங்க நீங்க? வாய்ப்புக்காக காத்திருந்தது யார் அப்படிங்கிறது ஒரு தனி டிபேட்டாகவே வைக்கணும். இதை நீங்கள் 10ஓடு 11ஆவதாக நடந்த சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10 சம்பவத்தில் இந்த அரசாங்கம் என்ன மாதிரியான ஒரு டிசைனை, ஒரு பேட்டர்னை உருவாக்கியிருக்குன்னு பார்க்கணும். உங்கள் எல்லாத்துக்குமே இந்த அண்ணாநகர் சிறுமி வழக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு. ஒரு ஏழை வீட்டு பெண்ணு, அது 10 வயசு பிள்ளைய போய் ரேப் பண்ணியிருக்காங்க. அம்மா அப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. விமன் போலீஸ் ஏற்றுக்கலை. 2வது ஹைகோர்ட் அந்த கேஸை தானாக எடுக்குது. அது சிபிஐ விசாரணைக்கு அனுப்பணுங்குது. உடனே நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, ஸ்டாலின் அரசாங்கம் சிபிஐ வேணான்னு போகிறோம், சிபிஐ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லாயரோட ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா? 60 லட்சம். சரிங்களா? இது ஒரு விஷயம். ஒரு ஏழை அந்த அம்மாவுக்கு இங்கிட்ட அங்கிட்ட கோர்ட்டுக்கு, வீட்டுக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு, இதுக்கு ஒரு சாதாரண அம்மா அலைய முடியுமா? ஒரு அம்மா அப்பா அலைஞ்சாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் இந்த மாதிரி அரசாங்கத்தின் கீழ் காவல்துறை இயங்குது. அந்த காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரணும்னா நீங்கள் இந்த அரசாங்கத்தை விட பெரிய ஒரு சக்தியாக இருந்தால் தான் அது கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு அங்கே ஒரு பேட்டர்னை, ஒரு டிசைனை உருவாக்குறேன். 2வது, அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு கேஸ் நடக்கும். அந்த கேஸில் அந்த குற்றவாளி யாருன்னு பார்த்தா திமுகவோடு, அவர் திமுக மெம்பர் தான், ஆனால் அனுதாபிங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த சரி, திமுக அனுதாபி என்ன பண்ணுறாரு, திமுகவின் எல்லா குற்றச் செயல்களும், திமுக கட்சியினோட எல்லா குற்ற செயல்களிலும் அவர் இருக்காரு அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி கடைசியில் கிடைக்கும். சரிங்களா? அவரும் என்ன ஒரு குற்ற பின்னணியை கொண்டவர். இப்போ இந்த கேஸாக இருந்தாலும் சரி, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் நடந்த மற்ற குற்றச் செயல்களாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் சொல்கின்ற ஒரு விஷயம் என்னது, சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை, அழிக்கப்பட்டது. இதுதான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சொல்கிறாங்க. வேறு எல்லா கேஸ்லையும், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குலையும் அதான் சொல்கிறாங்க, இதுலேயும் அதான் சொல்கிறாங்க. அப்போ இதை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் மீடியா எதிர்பார்க்குறீங்க? இது சிஸ்டம் ஃபெயிலியராக உங்களுக்கு தெரியலையா? இந்த பேட்டர்ன் எல்லாமே ஒரு சோத்துக்கு வக்கற்றவனை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அழைய வைக்கிறீங்க. அது நானும் நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொதுமக்களும் கட்டுகின்ற வரிப்பணத்திலிருந்து அந்த வக்கீலுக்கு 60 லட்ச ரூபா ஒரு கேஸ் அவர் போய் ஆஜராகணும்னா மினிமம் 60 லட்சம். மாநில தன்னாட்சி உரிமை முக்கியமா இல்ல கேஸுக்கு வாதாடுற ஃபீஸ் முக்கியமா? சிபிஐக்கு போச்சுன்னா என் மாநில தன்னாட்சி உரிமைக்கு இழுக்குன்னு நினைக்கிறது திராவிட மாடல் அரசு. அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. மாநில தன்னாட்சிக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுங்க. எந்த வகையில் அது? நான் சொல்றது கருணாநிதியின் திமுகவும் இன்னைக்கு இருக்கின்ற அந்த ஸ்டாலினோட திமுகவும் மாநில தன்னாட்சிக்கு என்ன உயிரை கொடுத்தார்கள்? சுதந்திர தினத்தன்னைக்கு ஆளுநர் கொடியேற்றிக்கிட்டு இருந்தாரு. அதை மாற்றி முதலமைச்சர் கொடியேற்றலாம் மாற்றினவர் ஐயா கருணாநிதி தான். உங்களுக்கு வரலாறு தெரியும்னு நினைக்கிறேன். சரி. 2வது, மாநில சுயாட்சிக்கு நாங்கள் தான் வெட்டினோம், முறித்தோம், அள்ளினோம், கொட்டினோம்னு ஒரு கதையை ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க. 50 வருஷத்துக்கு மேலே ஒரு கதையை சொல்றீங்க. அப்போது ஒரு கதையை சொல்லும் போது நீங்கள் இதை ஒரு தீசிஸ் சொல்கிறீங்க. அப்போ எங்களை மாதிரி ஆட்கள் ஒரு ஆன்டி தீசிஸை கையில் வைக்கிறோம்.
வைக்கிறோமா? என்ன இந்த திமுகவோட பதில்? மாநில சுயாட்சிக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? 69% இடஒதுக்கீடுக்கு நீங்கள் போராடினீர்கள். சட்டப்படி அதை வாங்கி கொடுத்தீங்களா? இல்லை. காவிரியை மீட்டு கொடுத்தீங்களா? இல்லை. முல்லை பெரியாருக்கு ஏதாவது பண்ணினீங்களா? ஒன்றும் கிடையாது. கச்சத்தீவுக்கு இது எத்தனாவது தீர்மானம் போட்டிருப்பீங்க? 5 தடவை ஆட்சியில் இருந்தீங்கன்னா 5 தடவையும் தீர்மானம் போடுவீங்க. வேற நீட்டை வந்து ஒழிப்பீங்க. அப்புறம் ஆட்சி முடியும் போது நீட்டை எங்களால் ஒழிக்க முடியாதும்பீங்க. சட்ட போராட்டம் தொடரும் அப்படிதான் அவங்க சொல்லியிருக்காங்க. சட்ட போராட்டம் என்னது? என்ன சட்ட போராட்டம் நடத்தினீர்கள்? என்ன சட்ட போராட்டம் நடத்தினீர்கள்? மத்தியில ஆட்சி மாறுச்சுன்னா நீட்டு ஒழியுங்க. உதயநிதி சொல்லிட்டாரு. இந்தியா கூட்டணி வந்துச்சுன்னா நீட்டு ஒழியுன்றாரு அவரு. அப்ப இந்தியா கூட்டணி வந்து இன்னொரு 10 வருஷத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இதே வடையை திரும்ப திரும்ப சுட்டு உங்களால இந்த பொய்யை சொல்லி அதோட அவுட்கம் என்னவா இருக்கு? நீங்கள் ஒரு அரசாங்கமாக ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்றதுனால ஏதோ மிடில் கிளாஸ்ல இருக்கிறவன் நீட்டு படித்து நம்ம டாக்டர் ஆகணும்னு நினைக்கிற ஒரு 30 பேர்த்த கொண்டிருக்கீங்க. ஒரு அரசாங்கம் சொல்லுகின்ற பொய்யினால் 30 பேர்த்த இது வரைக்கும் நீங்கள் கொண்டிருக்கீங்க. அப்போ அரசாங்கமே ஒரு கொலைகளை செய்கின்ற மெஷினரியாக இருக்கு அப்படின்னு இதை நம்ம புரிஞ்சுக்கலாமா? அப்போ சும்மா இந்த வடை இருக்குல்ல, மாநில சுயாட்சி, அந்த ஒரு வார்த்தையை வேணால் நீங்கள் சொந்தமாக வச்சுக்கோங்க. ஆனால் நாங்கள் தான் மாநில சுயாட்சிக்கு எல்லாத்தையும் வெட்டினோம் முறித்தோம்னு சொன்னீங்கன்னா எதிர்காலத்தில் இந்த ஜென்சி வந்துட்டான்ல, அவன் எதுக்கு எடுத்தாலும் ChatGPT போகிறான், ஏஐட்ட போகிறான். நீங்களே இப்போ தட்டி பாருங்கள், உங்களுக்கு ChatGPT என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். மாநில சுயாட்சிக்கு திமுக கீழ்த்தவை என்ன போட்டு பாருங்கள். ChatGPT பதில் சொல்லும், அவர்கள் ஒரு மயிரையும் கொடுங்கவில்லை. இவ்வளோ கடுமையாக தேவை இருக்குன்னு. அப்போ நீங்கள் தயவுசெய்து இந்த என்னது மாநில சுயாட்சி பேசாதீங்க சார். நம்ம ஒன்றுமே செய்யலை. நம்ம ஒன்றுமே மாநில சுயாட்சிக்கு அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோமே ஒழிய மாநில சுயாட்சியை நீங்கள் எங்கெங்கெல்லாம் விட்டு கொடுத்தீர்கள்? நீங்கள் இருக்கின்ற போது தான் திமுக கருணாநிதி ஆட்சியின் போது எமர்ஜென்சி வந்த காலகட்டத்தில் தானே இங்கே வந்து கல்வி பொதுப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போகுது. நீங்கள் என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் மத்திய அரசோட 19 ஆண்டுகள் நீங்கள் உறவில் இருந்தீர்கள். யார் வந்தாலும், ஐக்கிய குஜராத் வந்தாலும் இருப்போம், விபி சிங் வந்தாலும் இருப்போம், மன்மோகன் சிங் இருந்தாலும் இருப்போம், நரசிம்மராவ் இருந்தாலும் நம்ம இருந்தோம். இருந்து நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் மகனுக்கு உரத்துறையை வாங்கி தர தெரியும், உங்கள் மருமகனுக்கு கம்யூனிகேஷன் துறையை வாங்கி தருவீங்க, மகளுக்கு ராஜ்யசபா எம்பியை வாங்கி தருவீங்க, பேரனுக்கு இன்னொரு துறையை வாங்கி தருவீர்கள். இதை தாண்டி குடும்பம் தாண்டி இந்த மாநில உரிமைக்காக நீங்கள் சாதித்தவை அந்த 19 வருடங்களில் நீங்கள் எல்லா கூட்டணி கட்சிகளோடையும் இருந்ததில், ஈவன் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் கூட இருந்தாங்க. என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணலை. அதனால் தயவு செய்து இது ChatGPT காலம். ஓகே, நீங்கள் எல்லா பொய்யையும் சொல்லிக் கொண்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கிறேன். நான் கொஞ்சம் நம்ம அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயிட்டோம். இப்போ சிபிஐ விசாரணை இவங்க கேட்குறாங்கப்பா, அப்போ இவங்க லட்சணம் என்னப்பா நீங்க கேட்குறீங்க. இப்போ இது போன்ற சம்பவங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு விமான நிலையத்துக்கு பக்கத்தில் இரவு 11 மணிக்கு அங்கே குடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அது ஒரு இல்லீகலா அங்கே வந்து ஒரு மதுபான கடை இருக்குது. அந்த இடத்துல ஒரு 11 மணிக்கு போய் இவங்க என்னப்பா அவங்களுக்கு அங்கே பேச்சுவார்த்தை வேண்டி கிடக்குது, அந்த இடத்துலலாம் போய் பேசலாமா? அவங்க மேலேயும் தப்பு இருக்குப்பா அப்படின்னு இன்னைக்கு திமுக ஆதரவாளர்கள் இணையதளத்தில் எழுதுறதை நம்ம பார்க்க முடிகிறது. நீங்க சொசைட்டி இஷ்யூவை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்களே. எதுக்கெடுத்தாலும் திமுகனா சரியாது. 11 மணிக்கு என்னங்க பேச்சுவார்த்தை வேண்டிக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ கொள்கை ரீதியாக இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அது என்ன சொல்லுவீங்க? திருமணம் கடந்த உறவு. திருமணம் கடந்த உறவு. அப்போ உங்க கொள்கை என்னவாக இருக்கின்றது? நீங்கள் உங்கள் கொள்கை பிதாமகனாக சொல்கிறவர்கள் பேசுகின்ற சித்தாந்தம் நீங்கள் என்னவா இருக்குன்னு சொல்கிறீங்க? திருமணம் கடந்த உறவு, இட்ஸ் நேச்சுரல் அப்படின்னு பேசுகின்ற உங்கள் வாய் இரவு 10:30 மணிக்கு மேலே தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்தது தப்புன்னு சொல்கிறதுக்கு தார்மீக ரீதியாக உங்களுக்கு தகுதி இருக்கா சார்? தகுதி இருக்கா?
இல்லை 11 மணிக்கு அங்கே என்னங்க பேச்சுவார்த்தை? வீட்டுக்கு போய் பேசலாம், வெளில போய் பொது இடத்துல பேசலாம். அது ஒரு மதுபான கடை பக்கத்தில் இருக்கிற 2014 நிர்பயான்ற அந்த பேர் தெரியாத ஒரு பொண்ணுக்கு பஸ்ஸில் டெல்லியில் இது நடந்த போது இதே கேள்வியை தான் காவி சங்கிகள் கேட்டார்கள். இது இன்னைக்கு அந்த ஆளுங்கட்சியின் ஆதரவாளர்கள் கேட்குறாங்களே இணையதளத்தில். அப்போ ஒரு உடன்பிறப்பும் ஒரு சங்கியும் ஒரே மாதிரி சிந்தனை கொண்டவர்கள் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இல்லை இவங்க அது மட்டுமே காரணம்னு சொல்லலைங்க. அவன் குடிகார பசங்க இருக்கிறானுங்க தான் தெரியுது. நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கும். நீங்க சொல்ல முடியாது உங்க வீட்டு பிள்ளையப்பா நேரத்துக்கு வந்துருமான்னு சொல்ல மாட்டீங்களா? அந்த மாதிரி ஒரு அண்ணனா ஒரு அப்பாவா அவர் தான் சொல்றாரு, ஒரு அப்பாவா நான் இருக்கிறேன் அப்படி சொல்றாங்க. நீங்க அண்ணனா சொல்லு, அப்பாவா சொல்லு, மாமனா சொல்லு, மச்சானா சொல்லு, என்ன கருமமா வேணா சொல்லிக்கோங்க. நீங்க சொல்ற விஷயம் என்னது? நீ ஏன் போன இத்தனை மணிக்கு 10:30 மணிக்கு நீ ஏன் போன? அந்த 10:30 மணிக்கு அந்த போன அந்த பொண்ணுக்கு நம்ம ஆளவே தெரியாத ஆட்கள் இருக்கின்ற ஒரு ஆட்சியில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது 10:30 மணிக்கு போனது தவறுதான். நானும் அதுதான் சொல்றேன். நீங்க இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? 10:30 மணிக்கு இல்லை, சரி அந்த பொண்ணு 10:30 மணிக்கு போச்சு சார். அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பொண்ணு பகலில் தானே, 7 மணி தானே, ஒரு மாலைக்கு மேலே தான். அதுக்கு நடுராத்திரி கணக்கு. இந்த பொண்ணுக்கு என்ன கணக்கு சொல்லுவீங்க? நான் என்ன சொல்றேன், ஸ்டாலின் ஐயா ஆட்சியில ஏம்மா லவ் பண்றீங்க? கருமம், அந்த லவ் நீங்க பண்ண போறதுனால தான் உங்களோட ஆண் நண்பர்களோட சேர்ந்து எங்கேயோ பேச வேண்டி இருக்கு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. நாம ஒரு என்ன சொல்றது, ஒரு சர்வாதிகாரியின் ஆட்சியில் இருக்கும்போது உங்களுக்கு காதல் தேவையா? அப்படிதான் எஜுகேட் பண்ண முடியும். இங்க சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பெண் தனியா போகலாம் வரலாம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றதை விட சரியா இருப்பதையே ஒரு அரசாங்கம் விரும்புதா என்னன்னு கூட தெரியல. அப்படிங்கிற போது இந்த தமிழ் மண்ணில் உங்களுக்கு காதல் இந்த கர்மாந்திரங்கள்லாம் தேவையான்றத மறுநாள் 3 பேரையும் சுட்டு பிடித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு காவல்துறை. நீங்க என்ன பண்றீங்கன்னா காவல்துறை தான் ஒட்டுமொத்தமா பிழைகளுக்கான வாயிற்கதவை திறந்து விடுற மாதிரி பேசுறீங்க. 3 பேரை சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க மேடம். அவங்க அந்த சுட்டு பிடிப்பதற்கு காரணம் என்ன? கடமைங்க, அது கடமை. ஆமா, யாருக்கு? அரசின் கடமை. பாதுகாப்பு கொடுப்பது, திருடர்களை பிடிப்பது அரசின் கடமை. அப்ப இந்த அரசு அவன் ஒரு திரும்ப திரும்ப தவறுகளை பண்ற ஒரு ஆள் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவன் சிறையிலிருந்து வந்தோடனே இங்க உடனே அவன் காந்தி மகானை பின்பற்றி அமைதி, அன்பு, அஹிம்சை அப்படின்னு பேசுவான்னு நினைச்சதா போலீஸு? அப்படின்னு நினைச்சிச்சா? இல்லை, உங்களோட சைக்காலஜி புரியல, மீடியாவோட சைக்காலஜியே புரியல. ஏதோ காவல்துறைக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் இந்த மண்ணில் நடக்கின்ற எந்த தவறுகளுக்கும் பொறுப்பில்லை. நீங்க கரூர் இன்சிடென்ட்டுக்கு அரசாங்கம் பொறுப்பு இல்லை. நீங்க இந்த விஷயத்துக்கு சொல்லுங்க அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு இல்லைன்னு. காவல்துறைக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லுங்க. காவல்துறைக்கு பொறுப்பு இல்லைன்னு சொன்னா நாங்க ஒரு ஈஸி மெத்தட் சொல்றோம். நீங்க காவல்துறையை மட்டும் அவுட் சோர்சிங் கொடுத்துருங்க. என்ன பேசுறீங்க? ஏதாவது ஒரு கார்பரேட் கம்பெனிட்ட காவல்துறை அவுட் சோர்சிங் கொடுத்துருங்க. அவங்க ஒரு நல்ல போலீஸ் உயரதிகாரிகளை எல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணி ரன் பண்ணட்டோமே. ஏன் போலீஸ் துறையை நீங்கள் ஒரு கார்பரேட் கம்பெனியை நம்பி ஒப்படைக்கக்கூடாது? இதே போலீஸ் துறையை நீங்கள் பெண் நிறுவனம், அது ஒரு கார்பரேட் கம்பெனி தான், பெண் நிறுவனத்தில் ஒப்படைச்சிருங்க. அவங்க அவங்களுக்கு வேணுங்கிற நல்ல ஸ்ட்ரிக்டான போலீஸ் நாட் ஓன்லி ஃப்ரம் தமிழ்நாடு, யுஎஸில் கூட தெரிவித்து ஆட்களை தெரிவித்து அவர்கள் இந்த அரசாங்கத்தை நடத்தட்டுமே. ஏன்னா அந்த ஸ்ரீமதி கேஸு அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, அந்த பொண்ணு செத்து போகிறதுக்கு அடுத்த நாள் பெரிய கலவரம் வருது. அப்போ என்ன சொன்னாங்க, உளவுத்துறையின் ஃபெயிலியர். கள்ளக்குறிச்சி சாவுக்கு உளவுத்துறையின் ஃபெயிலியர். இங்கே கரூரில் 41 பேர் சென்றதுக்கு உளவுத்துறையின் ஃபெயிலியர். இந்த உளவுத்துறை எங்கே? ஆப்கானிஸ்தானில் இருக்கா? தமிழ்நாட்டோட உளவுத்துறை தானே அது. அப்போ தமிழ்நாட்டின் உளவுத்துறை சட்டம் ஒழுங்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க தான் தேர் த மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் டிபார்ட்மெண்ட். அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க என்னன்னு தெரிஞ்சுக்காம இல்லை. அவங்க எல்லாருமே சின்சியர் ஆஃபீஸர்ஸ் தான். உளவுத்துறைக்கு இருப்பவர்களாக
500 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அதில் 100 பேர் இது பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம் சார். மற்ற 400 பேருமே சின்சியராக தான் இருப்பாங்க. அந்த சின்சியரான ஆஃபீஸர்ஸ் கொடுக்குற ரிப்போர்ட்டை முதல்வர் பார்க்கிறாரா? அதுதான் இங்கே கேள்வி. அப்போது இதே நான் இந்த அரசாங்கத்தை மேலே முதல் குற்றம் நடந்துச்சு, 2வது குற்றம் நடந்துச்சு, 3வது குற்றம் நடக்கிறது பூரா குற்றம் தான் அப்படிங்கும்போது அப்போ இதை வந்து நான் வெறும் காவல்துறை தான் இது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியுமா? சட்டம் ஒழுங்கு இது இல்லை அப்படின்னா போலீஸ் துறையில் இருக்க அந்த 14 டிபார்ட்மெண்ட்டும் காரணம் இல்லை, அவங்க எல்லாம் தான் காரணம் சொல்லிட்டு போகலாம். ப்ளேம் பண்ணுறது ஈஸி, எதிர்கட்சிக்கு கூட ப்ளேம் பண்ணுறது ஈஸி. அதுக்கு தான் நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். ப்ளீஸ் ஹேண்ட் ஓவர் இட் டு சம் அவுட் சோர்சிங் கார்பரேட் அவங்க நடத்துவாங்கல்ல. கேட்டால் நீங்கள் அமெரிக்காக்காரன்ட்ட கூட கொடுங்க, நடத்திட்டு போகட்டும்ல. இந்தியாவுக்கே முன்மாதிரியாக இருங்கள். ஒரு போலீஸ் துறையை நாங்கள் அவுட் சோர்சிங்கில் கொடுத்த மாநில சுயாட்சி பேசுகின்ற சுயமரியாதை மிகுந்த சமூக நீதியை போற்றி பாதுகாக்கின்ற ஒரு பேர் இயக்கத்தின் ஆட்சி இது. அதனால நாங்கள் இதை அவுட் சோர்சிங் கொடுத்தோம் சொல்லுங்கள். அப்போ இந்த ஊரில் ஒரு கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அறுக்க தெரியாதவங்களுக்கு 58 அருவாலாம் இடுப்பில், அறுக்க தெரியாதவனுக்கு 58 அருவாவாம் இடுப்புலம்பாங்க. யாரை சொல்றீங்க இப்போ? அந்த மாதிரி தான். யாரை சொல்றீங்க? இது வந்து நீங்கள் வெறும் போலீஸ் மினிஸ்டர், நான் முதல்வர் ஐயாவை மட்டும் சொல்லலை. முதல்வர் ஐயாவுக்கு கீழே அந்த போலீஸ் மந்திரி துறையை நிர்வகிக்கின்ற ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஸோ அப்போ இது வந்து என்டையர் சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அந்த என்டையர் சிஸ்டத்துக்குள்ளே யாரார் இருக்கா? நம்மளால சார் ஒரு இன்னும் யாரை வச்சுருக்கோம்? பொறுப்பு டிஜிபி. பொறுப்பு டிஜிபி தான். அவர் தாங்க பொறுப்பு டிஜிபி. டிஜிபி அவர் தாங்க பொறுப்பு. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, என்ன டிஜிபி ஆக்குங்க, அப்புறம் நான் எல்லாத்தையும் பொறுப்பா கவனிச்சுக்கிறேன். என்னை பொறுப்பு டிஜிபியா வச்சிருந்தீங்கன்னா நான் இப்படிதான் வச்சிருக்கேன். அப்ப இது ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர். இல்ல, நீங்க அந்த ஒரு சம்பவத்தை வச்சு டோட்டல் சிஸ்டமையும் வந்து கொலாப்ஸ் பண்ற மாதிரி நீங்க ஒரு நரேஷனை கிரியேட் பண்றீங்களே, இது நியாயமா மேடம்? இது அது ஒரு சம்பவத்தை வச்சு, கோவையில் சம்பவத்தை வச்சு நீங்கள் டோட்டல் சிஸ்டத்தையே ஃபெயிலியருங்கிறீங்க நீங்கள். சார், நான் கோவை சம்பவத்தை மட்டும் அந்த ஒரே ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற இடத்துல மட்டும் நான் இதை சொல்லலை. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நவம்பர் 1 பெரம்பலூரில் சிறுகனூரில் ஒரு இடத்துல ஒரு பொண்ணு எஸ்சி பொண்ணை வந்து உயிரோடு எரிச்சிட்டேன். 2வது NCRP ரிப்போர்ட் என்ன சொல்லுது? ஸ்டாலின் ஐயாவோட இந்த சமூக நீதியான பெண்ணுரிமை காக்கின்ற இந்த ஆட்சியில் பெண்கள் மீதான வன்முறை அப்படிங்கிறது 30% அதிகரித்திருக்குதுன்னு சொல்லுது. சென்னை பெண்கள் பாதுகாப்பு ஆன நகரங்கிறதுல வந்து நழுவி போயிடுச்சு. கோயம்புத்தூர் பாதுகாப்பான நகரங்கிறதுல இருந்து நழுவி போயிடுச்சு. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இது சிஸ்டம் ஃபெயிலியர் இல்லாமல் வேற என்ன ஃபெயிலியர்? எந்த ஆட்சியில் நடக்கல? ஒரு புனிதமான ஆட்சி ஒன்று காமிங்க சார். இந்த ஆட்சி நடக்கல சார். அதிமுக ஆட்சியா, திமுக ஆட்சியா, காங்கிரஸ் ஆட்சியா, பாஜக ஆட்சியா, எல்லா ஆட்சியும் நடக்கும் மேடம். இது சரி, நீங்க வந்து ஒரு உடன்பிறப்போட லாங்குவேஜ்லேயே பேசுறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். எந்த ஆட்சியில் இது இந்த உடன்பிறப்புகள் இந்த ஜஸ்டிஃபிகேஷன் எங்கே கொடுப்பாங்க தெரியுமா? மழை தண்ணி நிற்கும் பார்த்தீங்களா, அப்போ சொல்லுவாங்க, இன்னும் அமெரிக்காவிலேயே மழை தண்ணி நின்னது, அங்கே பாரு ஆப்பிரிக்காலேயே தண்ணி நின்னது, இங்கே பாரு ஆஸ்திரேலியாலேயே நின்னது, அங்கே பாரு கனடாலேயே நின்னது, இங்கே பாரு சுவிட்சர்லாந்துலேயே நின்னது, ஜப்பானில் நின்னது, சைனாவில் நின்னது. நிக்கலையா? பின்ன எங்க நினைச்சிட்டு தான் சொல்லுவாங்க. என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? அதான் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்னா எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் மனிதன் குற்ற செயல்களை செய்யக்கூடிய இயல்புடையவன். அந்த குற்றங்களை தடுக்கணுங்கிறதுக்கு தான் அரசாங்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட், அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள 12-13 டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி வச்சிருக்கான். அண்மையாக சட்டமன்றத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் படி இந்த மாதிரி பெண்கள் பின்னாடி தப்பான நோக்கத்தோட சுத்துறவங்க, அப்ரோச் பண்றவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தா நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதையும் கொண்டு வந்தாச்சு. நீங்க அதை பாராட்டாம இந்த சம்பவத்தை வச்சு டோட்டலா சிஸ்டம் ஃபெயிலியர்னு சொன்னா என்ன அர்த்தம்? சட்டத்தை கொண்டு வந்தீங்க. ஆமா, ஒரு அரசாங்கம் பாருங்களேன், நீங்கெல்லாம் விதந்தோதணும்னு பெண்களை பாதுகாக்க சட்டம். இந்த பக்கம் என்ன பண்ணுவீங்கன்னா 24 ஹவர்ஸும் ஒரு குடிமகனுக்கு ஒரு மதுப்பிரியனுக்கு 24 ஹவர்ஸும் தமிழ்நாட்டின் எந்த மூலையில் கால் வச்சாலும், பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, காடாக இருந்தாலும் சரி, எங்கே போனாலும்
24 மணி நேரம் அவனுக்கு மது கிடைக்கின்ற மாதிரி ஒரு உற்சாகமான அரசாங்கத்தை நாம் நடத்துகிறோம். அப்பா உனக்கு மது குடிச்சும் போதையாகலையா ராசா? கஞ்சா உனக்கு எங்க வேணும் சொல்லு. நீங்க சொல்றது விதமா இருக்கு. கவர்மெண்ட் வாருங்கள் இங்கே கஞ்சா விற்கப்படும், வாருங்கள் இங்கே மது விற்கப்படும், எல்லாரும் கூப்பிட்டு வாங்க குடிமக்களையும் கூப்பிடுற மாதிரி சொல்றீங்க. நீங்க அப்படியே கூப்பிடுது கவர்மெண்ட். கஞ்சா விற்கல இந்த கவர்மெண்ட், மெத்தபெட்டமைன் வித்துச்சு. கரெக்டா? இதெல்லாம் வந்து பேசுறீங்களே. இந்த அரசாங்கம் திமுக அரசு மெத்து வித்துச்சாங்க. திமுக அரசு விற்கலங்க. திமுக கட்சியோடு தொடர்புடைய நபர் சர்வதேச அளவுல மெத்தபெட்டமைன் கடத்தி மாட்டி வழக்கு நடந்துட்டு இருக்கு. அவர் வந்து இன்னைக்கு வெளியே இருக்கலாம், பெயில் கிடைச்சி வெளியே இருக்கலாம். இன்னைக்கு இருந்தாலும் உள்ள போக போறது தான். நீங்க மெத்து வித்த காசுல இட்லி கடை அப்புறம் என்ன பராசக்தி படம் எடுத்து அந்த படத்தை பார்த்து விமர்சனம் எழுதலாம். அப்போ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பற்றினா அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிஸ்டம் இங்கே ஃபெயிலியர். ரெண்டாவது, இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு ஏதாவது ஒரு ப்ரெஸ், இங்கே ஒரு 10 டிவி இருக்குமா பெரிய தொலைக்காட்சி, அந்த 10 தொலைக்காட்சிகளில் ஏதாவது ஒரு தொலைக்காட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி டிவியை தவிர்த்து மற்ற ஏதாவது ஒரு தொலைக்காட்சி ஒரு ஜேர்னலிஸ்ட் இதை பற்றி விவாதம் நடத்தினார்? இல்லையே. செங்கோட்டையன் பிரச்சனை எல்லாம் இப்போ வந்து பெருசா ஓடிட்டு இருக்கு. செங்கோட்டையன் வந்து அதிமுகவுக்குள்ளேயே குடும்ப அரசு நடக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை பற்றி தானே பேசுகிறாங்க. ஸோ உங்கள் பிரச்சனையே என்னன்னா, அரசாங்கத்தின் மீடியாவோட மைண்ட் செட் எனக்கு எப்படி மாற்றப்பட்டிருக்குன்னா, அரசாங்கத்தின் பிரச்சனையை நாங்கள் பேச மாட்டோம், ஒரு கட்சியோட உள்கட்சி பிரச்சனைய பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மீடியாவை என்ன பண்ணியிருக்காங்க, சைலன்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அதாவது மீடியாவுக்கு வேற விஷயத்த பேசலாம்னு ட்ரை பண்ணாலுமே கூட நீங்க சொல்ற மாதிரி மக்கள் பிரச்சனையை பேச நினைச்சா கூட நீங்க எங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறீங்களே. இன்னைக்கு பாருங்க, மனோஜ் பாண்டி அவர் போய் சேர்ந்துட்டாரு, திமுக போய் சேர்ந்துருக்காருங்க. எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிப்பது தான் என் வேலைன்னு சபதம் விட்டு இருக்கிறாருங்க. கண்டென்ட் கொடுக்குறவங்க எடுத்து போடுறாங்க. அப்போ உங்க பிரச்சனை என்னன்னா, மீடியாங்கிறது என்னன்னு தெரியுமா, மீடியாவோட வேலை என்னன்னு தெரியுமா, உங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? ஜனநாயகத்தின் 4வது தூண். டெமோக்ரஸியவே காப்பாற்ற போறவங்க நீங்க தான். சரிங்களா? மக்கள் மீடியாவோட முதற்கட்ட வேலை ஒரு எதிர்கட்சியை போல செயல்படுத்த. ஆமா. நீங்க என்ன பண்றீங்க, எதிர்கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்னு பயோஸ்கோப் பார்த்து அதுக்கு டிசைனா ஒரு 4 பேர்த்த கூப்பிட்டு வச்சு அதில் வந்து ஒருத்தர் வால்யூம் ஏற்றி பேசுகிற ஒருத்தர், அது அவருக்கு ஏற்ற தொகை அவருக்கு கொடுக்கணும். சைலண்ட்டாக பேசினா அவருக்கு ஏற்ற தொகை அவருக்கு கொடுக்கப்படும். அப்புறம் இந்த பக்கம் 2 கெட்ட வார்த்தை, சார் எனக்கு கெட்ட வார்த்தை வருது சார் இருந்தாலும் அப்படின்னு அடப்பிக்கப்ப அப்படி ஒரு ட்ராமா நடத்துனாங்கன்னா அவருக்கு ஒரு தொகை அப்படின்னு ஒரு அரசாங்கமே என்ன பண்ணுது, மீடியாவில் நீ இப்படி பேசுறீன்னா உனக்கு இவ்வளோ காசு தரப்பா. ஒரு அரசாங்கம், நான் சொல்கிறேன் அந்த கட்சி கிடையாது, ஒரு அரசாங்கம், நீ இப்படி பேசுனேன்னா உனக்கு இவ்வளோ காசு தரேன். ரெண்டாவது, நீ பேசாமல் இருந்தா, ஆளும் கட்சியோட பிரச்சனைகளை நீ பேசாமல் இருந்தால் அதுக்கு உனக்கு நான் காசு தரேன். ஆனால் நீ என்னது, உண்மையை மட்டும் பேசக்கூடாது. உண்மையை மட்டும், என்ன கருமத்தை வேணாலும் நீ பேசு, எந்த சேனலில் உட்காந்து நீ எப்படி வேணாலும் குதி. நீ குதிக்கிற மாதிரி உனக்கு கொஸ்டின் செட் பண்ணி ஆங்கர் கேட்பான், நான் அவனுக்கும் பே பண்ணிட்டேன். கோட் ஷூட் போட்டு வர ஆங்கர்ஸ்க்கும் லட்சக்கணக்கில் பே பண்ணியாச்சு, ஈஸியாக வீடு கொடுத்தாச்சுப்பா, யூ டோன்ட் வரி. நீங்க வந்து ஒரு ஊடகத்திலிருந்து வந்த ஒரு நபர் நீங்க, அதனாலதான் சார் இவ்வளோ ஈஸியாக வீடு கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஊடகத்தில் இருக்கனால தானே நம்ம வீட்டில் உட்காந்துருந்தாலும் தகவல் நம்மளை தேடி வருது. நிறைய பேச ஆரம்பிச்சோம்னா நிறைய இவங்க 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து எங்கன்னா என்ன 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 மாத்துறாங்கன்றது வரைக்கும் நம்ம சொல்ல வேண்டியது. அது என்னோட வேலை கிடையாது. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பக்கம் மீடியாவை ப்ரெஸ்ஸை சைலன்ஸ் பண்ணியாச்சு. இன்னொன்று முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தின் போதுன்னா அங்கங்கே குரூப்பாக மகளிர் அமைப்புகள், கட்சி சார்ந்த மகளிர் அமைப்புகள், கட்சி சாராத அமைப்புகள், ஃபாரின்லேருந்து ஃபண்டு வாங்குகிற என்ஜிஓஸ் எல்லாரும் டிசைனாக பேசுவாங்க இல்லையா, டிசைனாக போராட்டம் நடக்கும். இன்றைக்கி அந்த சிவில் சொசைட்டி எல்லாம் எங்கே போனாங்க, ப்ரெஸ்ஸு நாசமாக போச்சு, சிவில் சொசைட்டி நாசமாக போச்சு, சிஸ்டம் நாசமாக போச்சு. இதெல்லாம் யாரோட ஆட்சியில் நாசமாக போகும் தெரியுமா, ஒரு ஃபாசிஸ்டோட ஆட்சி. ஒரு ஃபாசிசத்தின் குணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு,
ஃபர்ஸ்ட் ப்ரெஸ்ஸோட வாயை மூடுறது தான் பாசிஸ்டோட முதல் குணம். இல்ல அவர் தான் சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்தா தவறு நடந்தா இரும்பு கரம் கொண்டு நான் அடக்குவேன், ஒரு சர்வாதிகாரியா செயல்படுவாருன்னு எல்லாருமே சொன்னாங்க. நீங்க அதெல்லாம் அதுவுமே பார்க்கலையா? அந்த மாதிரி எதுவும் நடக்கலையா? அன்னைக்கு அந்த வீடியோவை செஞ்சு கொடுத்த ப்ரொடியூசரு இன்னைக்கு அங்கே இருக்காரான்னு எனக்கு தெரியல. அந்த வீடியோவை அன்னைக்கு செஞ்சு கொடுத்துருப்பார்லையே ஒரு ப்ரொடியூசரு, அவர் இன்னைக்கு அங்கே இருக்காரான்னு தெரியல. இருந்திருந்தா இந்த சம்பவத்துக்கும் இப்போ இந்த செந்தில் பாலாஜி கைதானப்போ ஒரு வீடியோ வெளியிட்டார், தொட்டுப்பார் சிண்டிப்பார் சொன்னாரு. அதனால என்னன்னா இந்த தொட்டுப்பார் சிண்டிப்பார் அப்புறம் என்னது இரும்பு கரம், தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம். தமிழ்நாடு தலை குனிஞ்சு கிடக்கிறதே உங்களாலதான் ஐயா. அப்பா அப்பா உங்களால் தான் தமிழ்நாடே தலை குனிந்து இருக்கின்றது. என்னங்க தலை குனிஞ்சிட்டோம் நம்ம? என்ன இவ்வளவு மோசமா சொல்றீங்க? மெத்தபெட்டமைன் கடத்தல் தலைகுனிவு இல்லை. நம்ம சொந்த கட்சிக்காரனை வச்சு கிட்னி கடத்தினோம், தலைகுனிவு இல்லை. பெண்கள் மீதான வன்முறை ஐயா எங்க அப்பா ஆட்சியில தான் 30% ஏறி போய் கிடக்குது, தலைகுனிவு இல்லை. பட்டியலின மக்கள் மீதான வன்முறை எங்கள் அப்பா ஆட்சியில் தான் அதிகமாகி இருக்கிறது, தலைகுனிவு இல்லை. ஆணவ கொலைக்கான தனிச்சட்டத்தை ஏற்ற குழு போட்டாங்க தெரியும்ல. குழு போடலாம் சார், குழு போடலாம். ஒரு குழு கூட அந்த குழுவை நெண்டாது, ஒரு புழு கூட அந்த குழுவை நெண்டாது. நீங்க தனிச்சட்டம் போட்டு பாருங்களேன், போட்டுருவீங்களா? சேலஞ்சா வச்சுப்போம். போட்டுருன்றான் நானு. போட்டுரும் அப்படின்னா போட்டுடுவாங்க அப்படின்னா 4th எஸ்டேட் அதுக்கப்புறம் ரன் பண்ணவே கூடாது. போட மாட்டாங்க சார், இவங்க போட மாட்டாங்க. திமுகங்கிற கட்சி யாருக்காக நடத்தப்படுகிறது? பட்டியலினத்தோட நலனுக்காகவா அந்த கட்சி வந்துச்சு? பிராமணர் அல்லாத உயர் சாதி குழுக்களின் கட்சி அது. பிராமணர் அல்லாத உயர் சாதிகளின் குழுக்களின் கட்சி அது. அந்த கட்சியில் இருக்கிறவங்க போட விடுவாங்களா? போட விட்டுருவாங்களா? அந்த கட்சியில் இருக்கிற ஒரே ஒரு இன்டெலெக்சுவல் பிடிஆர், அவர் மட்டும்தான் இதுக்கு ஒத்துக்குவார். அவர் முதலியார் சாதி சங்க கூட்டத்தில் போய் டைரெக்டாக கலந்துப்பார். ஆனால் பட்டியலினத்துக்கு பாதுகாப்பு வேணும்னு பேசுவார். ஏன்னா அவர் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கிறாள். அந்த மாதிரி இன்டெலெக்சுவல்லாம் இருந்தால் கட்சிக்கு ஆபத்துன்னு தூக்கி விட்டோம். நமக்கு எஸ்ஐஆரை வந்து முழுசாக சொல்ல தெரியாத ஒருத்தரை தூக்கி நம்ம டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா வச்சிருப்போம். பிழையில காலையில நேரத்துல திடீர்னு கூப்பிட்டு பேச கேட்டா சொல்லுவாரு, தூங்கி எழுந்துச்சு வந்து பாவம் அவர் டெபுட்டி சிஎம் விடாரத்துறை அமைச்சரா இருக்காரு, கொடிய செய்யும் போது கேட்டுவிட்டீங்க. ஒரு வாரத்தை மிஸ் பண்ணாலும் இப்படி செய்யக்கூடாது இல்ல, சிக்கனாண்டான்னு செய்யக்கூடாது இல்ல யாரையுமே. அப்ப இதுக்கு முன்னாடி எல்லா ப்ரெஸ் மீட்டும் மணிக்கணக்கில் கொடுத்து உங்களையெல்லாம் அசத்திட்டாரு. சார் அவர் உங்களுக்கு டெப்டி சிஎம்னா எனக்கு தானே டெப்டி சிஎம். ஏன் டெப்டி சிஎம் இவ்வளோ ஒரு அறிவு உடையவராக இருக்கிறார் அப்படிங்கிறதுல நீங்கள்லாம் தற்கொலைன்னு இந்த டிஎம்கேக்காரங்களாம் சொல்கிறாங்கல்ல, அந்த பசங்களும் பெருமை கொள்வாங்க தானே. சார் நம்ம எல்லாரும் ஒரே கேட்டகரி வாங்கது சார், கூப்பிடுவானா மாட்டானா? நீங்கள் ஒரு மாதமாக ஒரு குரூப் ஆஃப் கைஸை வந்து தற்கொலைங்கிறேன். அப்போ அந்த பையன் கேட்பானா இல்லையா? எஸ்ஐஆர் சொல்ல வரல, என்ன தற்கொலைன்ற, அப்போ நீங்கள் யார் சார்? நம்ம எல்லாம் ஒரே கேட்டகரி சார், ப்ளீஸ் கம் டு மை சைட், we are all தற்கொலைஸ். சொல்லுவானா மாட்டானா? இல்லைங்க, நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. அதே அவர் தான் சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் எங்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இதை பத்தி வாயை திறக்காம இருக்காரு பாருங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க. விஜய் தான் சொல்றாரு. ஆமா, ஏன்னா விஜய் தான் 75 வருஷம் ஆச்சு அவர் கட்சி. தாவேகா 75 வருஷம் பார்ப்பனிய எதிர்ப்புன்னு பேசி ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தாவாக்கியம் இல்லையா? கரெக்டா? அப்புறம் என்னது சுயமரியாதை, இன்னொரு லட்டு, என்ன லட்டு அது? சமூக நீதி, பெண் உரிமை, இடஒதுக்கீடு, இந்த லட்டெல்லாம் அவர் தான் உருட்டிட்டு இருக்காரு விஜய். 75 வருஷமா இந்த லட்டெல்லாம் விஜய் தான், தாவேகா தான் உருட்டுறாரு. அதனால அவர்கிட்ட போய் கேட்கணும், உங்களுக்கு பதில் சொல்ல தெரியவில்லைன்னா போகணும். ஆட்சிக்கே வராத ஒரு பொது தேர்தலை கூட எதிர்கொள்ளாத ஒருத்தட்ட போய் நீ எல்லாம் கேளுனா ஓகே, லெட் ஹிம் கம், அவர் வந்து உட்காரட்டும், நீ வீட்டுக்கு போ, மக்கள் சொல்லுவாங்களா இல்லையா? இது நீங்கள் ரொம்ப ஒரு ஆணவமான ஒரு பதிலாக நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னோன்னா சரி ஓகே. கருணாநிதி வாயை திறக்காம இருக்காரு கேட்கதானங்க சொல்லுவாங்க. அவர் வாயை திறக்கலைங்க. எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, திமுக காரங்க பேசுறாங்க, நாம் தமிழர் கட்சி பேசுது, பிஜேபி பேசுறாங்க, எல்லாரும் அதை பத்தி பேசுறாங்க. அவர் தாங்க வாயை திறக்கல. ஸோ அவர் வாயை திறக்கலாங்கிறது தான் உங்க பிரச்சனை இல்ல. நான் சொல்றது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, மீடியாவுக்கு பிரச்சனை கிடையாது.
அதுதான் வந்து திமுகங்கிற ஒரு கட்சிக்கு பிரச்சனை அப்படின்னா, அப்போது நீங்கள் அவர் வாயை திறந்தா அதை வச்சு ஏதோ ஒன்று அரசியல் பண்ணலான்னு நினைக்கிறீங்கல்ல, அதுக்கு அவங்க இடம் கொடுக்கல. நீங்கள் மக்கள் பிரச்சனையை திசை திருப்பணுன்னா விஜய்னு அவரை போட்டு அடிச்சுட்டு ஒரு 4 டிவிக்காரனை பார்த்து நீ தற்கொலைன்னு திட்டிட்டு போனால் எல்லா அரசியலும் முடிஞ்சிரும்ன்ற ஒரு கேவலமான ஃபார்முலாவை கொண்டு வரீங்கள்ல, இந்த ஃபார்முலா இட் செல்ஃப் கேரக்டர் ஆஃப் ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட். முதல்வர் இரும்பு கரம் அப்போ வேற ஒர்க் ஆகலாம்னு நினைக்கிறீங்க? இரும்பு கரம் கொண்டு ஒரு அடக்கலாம் நினைக்கிறீங்களா? அவர் என்ன செய்யணும்னு விரும்புறீங்க? சரி, இரும்பு கரமும் கிடையாது, கரும்பு கரமும் கிடையாது, துரும்பு கரமும் கிடையாது. சும்மா ஏதோ தமிழில் ஒரு வார்த்தை கிடைச்சிச்சுன்னா இரும்பு கரம் இதெல்லாம் உங்களுக்கு ஏங்க அவங்க தான் எவனோ வீணா போனவங்க உட்காந்து இப்படியெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க. அதையும் ஒரு முதல்வருங்கிறவர் வந்து ஒரு முதல்வர் போஸ்ட்டுக்கான மாண்பு என்னன்னு தெரியாமல் இரும்பு கரும்புன்னு டைலாக் பேசினா நீங்களும் அதை தூக்கிட்டு வந்துட்டு இரும்பு கரம் துருப்பிடித்து விட்டதா அப்படின்னா என்ன அர்த்தம்? கரமே இல்லை, அதுதான் பிரச்சனை. இவர் உண்மையை சொல்ல போனோம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டோட மிக முக்கிய பிரச்சனை இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை, விவசாயிகள் விளைவிக்கிற நெல்லை ஒழுங்காக கொள்முதல் பண்ண முடியல, பரந்தூர் பிரச்சனை 4 வருஷமாக பற்றி எரிஞ்சிட்டே இருக்குது, அதை சால்வ் பண்ண முடியல. எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியாததுக்கு காரணம் என்ன? இங்கே கவர்மெண்ட்டு ஒன்று நடக்குது, நிழல் கவர்மெண்ட்டு ஒன்று நடக்குது. போலீஸுக்கு ஏம்ல பிரச்சனை? சார் நான் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதா நிழல் கவர்மெண்ட்டுக்கு நான் ரிப்போர்ட் பண்ணுறதா? நான் யாருக்கு அக்கௌண்டபுளாக இருக்கிறது? முதல்வருக்கா, முதல்வர் மருமகனுக்கா? நான் முதல்வருக்கு பயப்படவா, நிஜ முதல்வர்னு காட்டுற அந்த முகத்துக்கு நான் பயப்படுறதா, இந்த ஷேடோ கவர்மெண்ட் முதல்வருக்கு நான் பயப்படுறதா? நான் யாருக்கு பயப்படுறது? போலீஸ் துறையோட இன்னைக்கு மிக முக்கியமான பிரச்சனை நான் யாருக்கு அக்கௌண்டபுளாக இருக்கிறது, நான் யாருக்கு ஆன்சரபிள்? ஒண்ணுமே தெரியலைங்க. நீங்க சொல்ற மாதிரி வெளியில் யாரும் பேசுறதே கிடையாதுங்க. யாருங்க சொல்றாங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க? இப்போ எங்களுக்கு ஒரு உரிமை தொகை கொடுக்குறாங்க, உதவித்தொகை கொடுக்குறாங்க, இப்போ புதுமை திட்டம் கொடுக்குறாங்க, தமிழ் புதல்வன் கொடுக்குறாங்க, சிற்றுண்டி கொடுக்குறாங்க, இலவச பேருந்து கொடுக்குறாங்க, இப்போ அறிவிக்க போறாங்க, பொங்கலுக்கு பரிசு அறிவிக்க போறாங்க. சந்தோஷமா இருக்காங்களேங்க மக்கள். எப்ப பார்த்தாலும் பிரச்சனைன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. என்ன லிஸ்ட்டை போடுங்க. உரிமை தொகை, இலவச பேருந்து, காலை சிற்றுண்டி, புதுமை பெண்ணு, தமிழ் புதல்வன், நான் முதல்வன், போயிட்டே இருக்கு. இதெல்லாம் அடுத்த மாதம் கண்டினியூ பண்ணுறதுக்கு இன்னைக்கு கவர்மெண்ட்டை பைசா இல்லை தெரியுமா? திவாலாக போகும் அரசாங்கங்கள் அதில் முதல் இடத்தில் யார் இருக்கிறா தெரியுமா? தமிழ்நாடு அரசாங்கம். திவாலாக போகும் லிஸ்டில் ஃபஸ்ட் இருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம். இன்னைக்கு இந்திய லெவலில் ரகுராம் ராஜன் மாதிரியான பெரிய எக்கனாமிஸ்டும். ஏன் ஜெயரஞ்சனும் சொல்லுங்களேன், நம்ம ஊருக்காரு. நீங்க தான் அவரை எக்கனாமிஸ்ட்னு சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல அவர் உடன்பிறப்புகளுக்கு பிறகு அருண்மொழிவர்மன் மட்டும்தான் அவர் எக்கனாமிஸ்ட் நம்புறாங்க. அவரு புத்தகம் எழுதியிருக்காரு. என்னங்க நீங்க? சரி, நீங்க அப்படிலாம் எக்கனாமிஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப அமர்த்தியா சென் மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்றது? அவர் ஒரு எக்கனாமிஸ்ட் எல்லாம் நம்ம வந்து நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. கேவலப்படுத்த வேண்டாம், விட்டுருங்க. ஏன்? சரி, ஓகே, விடுங்க, பிடிக்கல. அப்போ உங்களுக்கு இங்க எக்கனாமிஸ்ட் என்ன சொல்றாங்க? தமிழ்நாடு அரசு திவாலாகி கொண்டிருக்கிறது. இன்னொரு விஷயம், மீடியா இந்த விஷயம்லாம் நம்ம நோட் பண்ணவே மாட்டோம். என்னன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பள்ளியில் இருக்கிற மாணவர்கள்ட்ட எல்லாம், அந்த டீச்சர்ஸ் கிட்ட, சிஓ கிட்ட, ஏஓ கிட்ட எல்லாம் என்னது ஃபண்டு வசூலிங்க, நிதி வசூலிங்கன்னு மக்களிடம் பிச்சை எடுத்து 1000 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அது தெரியுமா? தெரியாதா? தெரியாது. அரசாங்கம் இன்றைக்கு பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறது. நிதி கொடுங்கள், நன்கொடை கொடுங்கள். ஒவ்வொரு டீச்சருக்கும் டார்கெட் சார், மினிமம் இவ்வளோ நீங்கள் கலெக்ட் பண்ணணும்னு 1000 கோடி இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்துருக்கிறது பொதுமக்களிடம். அதை ரீசெண்டாக நிதி பங்களிப்புன்றீங்க. நீங்கள் ஒவ்வொரு டீச்சர்ஸும், ஒவ்வொரு சிஇஓவும், ஒவ்வொரு ஏஇஓவும், டிஇஓவும் இவ்வளோ டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த அரசாங்கத்துக்கு காசு கொடுக்கணும். ஏன் காசு கொடுக்கணும்? நீங்கள் சொன்னீங்களே, இந்த பட்டியல் போட்டிங்களே, அதுக்கெல்லாம் காசு கொடுக்கணும்னா வாத்தியார் போய் என்ன பண்ணோம்? பாடம் இல்லை, பொதுமக்கள்கிட்ட போய் அம்மா தாயே பிச்சை போடு. இட்ஸ் ஹேப்பனிங், நடந்துகிட்டு இருக்கு. பிச்சை வாங்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட வந்து
870 கோடி 880 கோடி வேலை வாங்கி தரோம்னு சொல்லி நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுங்க. என்னங்க நீங்க என்னமோ நிரூபிச்சுட்டு தூக்கிட்டு போய் ஜெயில போட்ட மாதிரி யாரா உங்களுக்கு புகார் கொடுத்தாங்களா? யாரா வந்து உங்கள்கிட்ட இல்ல எடப்பாடி ஐயா கிட்ட வந்து ஐயா இந்த மாதிரி வந்து நான் ஏமாந்துட்டேன் ஐயா, இல்ல நான் துட்டு கொடுத்துருக்கிறத நான் பார்த்தேன் உன்ட்டு ஆதாரத்தை கொடுத்தாங்களா? இல்லை என்னோட ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதை அப்படியே காமிச்சேன்னா நீங்கள் போட்டுறோம். ஐடென்டிட்டியை மறைஞ்சிட்டு துபாயில் இருந்துட்டு அவர் இங்கே வந்து துபாயில் வேலை பார்க்குறாரு. இருந்தாலும் அவருக்கு 47 வயசு ஆயிடுச்சு. இருந்தாலும் கவர்மெண்ட் வேலையில் நம்ம கொஞ்ச நாள் பார்த்தோன்னு இருக்கணும்னு எக்ஸாம் எழுத வந்தவர்கிட்ட எனக்கு இத்தனை இது சம்பளம் கொடுங்கன்னு சொன்னேன். ஜனது காசு கொடுங்க, முதற்கட்டமாக 15 லட்சம் செலுத்துங்கள். அந்த வாட்ஸ்அப் தகவல் இருக்கு, காமிச்சா போடுவீங்களா? போடுவாங்க, அதெல்லாம் எங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு குற்றச்சாட்டையே குற்றவாளி மாதிரி மாத்துறீங்க அமைச்சரை. சரிங்க சார், நீங்க வந்து உங்க இதுல குற்றவாளி நேரு மட்டும் கிடையாது. உங்க பாயிண்ட்டுக்கே நான் வரேன். நேரு ஐயா மட்டும் குற்றவாளி கிடையாது. முதல்வர் உட்பட, அவர் டிபார்ட்மெண்ட் உட்பட இருக்கிற 35 டிபார்ட்மெண்ட்லையும் பிடிஆர் சார் தவிர்த்து மற்ற அத்தனை பேருமே ஊழல்வாதிகள். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எனக்கு தெரியாதுங்க, நீங்க எதிர்கட்சி சொல்றீங்க, என்னைய போய் கேட்குறீங்க, என்னைய மாட்டி விட பாக்குறீங்க. நீங்க அப்ப நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. தெரியாதுங்க, டேட்டா எல்லாம் எப்படிங்க நீ ஊழல்வாதின்னு சொல்ல முடியும்? நீங்க வந்து இந்த நம்ம கிரேட் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் ஆமா தனியார் பேருந்துகளை உள்ள விட்டதுலையே புது பேருந்துகள் வாங்கினதுலையும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் இடி அனுப்பிச்சு விட்டு பார்க்க சொல்லுங்க, ஐடி அனுப்பிச்சு பார்க்க சொல்லுங்க, எவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு தெரியும். நானே ரெக்கார்டு யாருன்னு தரேன். எஸ் சிவசங்கர் உங்க மேல வழக்கு போட்டா நீங்க எதிர்கொள்ளணும். பார்க்கலாம். அடுத்து எங்க ஊருக்கார் தான் அன்பில் மகேஷ், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். ஊழல் பண்ண முடியும். அந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த கவுன்சிலிங் வச்சுதான் இடமாற்றம் கொடுப்பாங்க, டிரான்ஸ்ஃபர். நீங்க இந்த இடம் கேட்குறீங்களா, இத்தனை லட்சம் கொடு. அவரோட பிஏ வாங்கின பைசா அது எத்தனை கோடி ஊழல் தெரியல. இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல நான் இது 1-2 மட்டும் சொல்லிட்டு போறேன். கோவில் நிர்வாக செஞ்சுக்கிட்டு இருக்கின்ற ஐயா சேகர் பாபு துறையில் போய் பாருங்க. மற்ற ஆட்கள்லாம் பிரமிச்சு போறாங்க சேகர் பாபுவை பார்த்து. அதுக்கடுத்து இந்த கிரேட் மதுரை போங்க, மூர்த்தி ஐயா, எங்க ஐயா மூர்த்தி ஐயா அஃபீஷியலா வசூலாகிற காசுலயே பாதி காசு கஜானாக்கு வரமாட்டேங்குதான். பத்திரப்பதிவுத்துறை தான் பண்ண முடியுமாங்க? பண்ண முடியும்னு நிரூபிக்கிறாங்க சார். தே ஆர் த கிங் ஆஃப் சயின்டிஃபிக் பிரைப்ஸ். உலகத்துக்கே சயின்டிஃபிக்கா ஊழலை எப்படி பண்றதுன்றதுல குருநாதர் நமது ஐயா கருணாநிதி அவர்கள். அண்ணன் ஒரு டைலாக் சொல்லுவாருங்க, சீமான் அண்ணன் ஒரு டைலாக் சொல்லுவார், ஞாபகம் இருக்கா? கரையான் சர்க்கரையை எறும்பு தின்று விட்டது, சாக்கை கரையான் தின்று விட்டது. இந்த டைலாக் விட பெரிய டைலாக்கு சயின்டிஃபிக் ஊழலுக்கு வேறு யாருமே இன்ன வரைக்கும் எழுதலை. ஸோ அதனால் நீங்கள் வந்து இது இந்த இருக்குல்லையா, அந்த கோவை சம்பவம், இந்த பொண்ணு பாதிக்கப்படுறாங்க, 10:30 மணிக்கு அந்த இடத்துக்கு போனது தப்பு. ஆமாம், தப்பு தான். ஸ்டாலின் ஐயா ஆட்சியில் நான் திரும்பவும் அனைத்து பெண்களுக்கும் சொல்கிறேன், தயவுசெய்து இந்த ஆட்சி நமக்கு பாதுகாப்பு கொடுக்குன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு மேலையெல்லாம் எங்கேயும் வெளியே வராதிங்க, இருட்ட பக்கம் எங்கேயும் வெளியே போகாதீங்க. இது ஒரு என்ன சொல்கிறது, அன்ஃபிட் கவர்மெண்ட், இன்எஃபிஷியன்ட் கவர்மெண்ட். இங்கே வந்து நிழல் முதல்வர் தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கார். நிஜ முதல்வர் ஃபோட்டோக்கு வீடியோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்ருக்கார். அதனால் அவங்கவுங்க உயிரும் அவங்கவுங்களோட மாண்பும் காக்கப்பட வேணும்னா இது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும். நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா, அந்த டாஸ்மாகில் வாங்கி சாப்பிட்ற அந்த லிக்கரில் கொண்டு எதுவுமே வந்து நல்ல விஷயம் கிடையாது. அதுலேயுமே ஏகப்பட்ட கலப்படம், அலட்ரேஷன் இருக்குது. அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னால் இங்கே நடப்பது ஒரு மிகப்பெரிய பாசிச அரசாங்கம். இந்த பாசிச அரசாங்கத்தில் நீங்கள் யார்கிட்டையும் போய் நீதியும் கேட்க முடியாது, நேர்மையும் கேட்க முடியாது. ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டே ஒரு 10 வயசு பொண்ணை எதிர்த்து போய் 60 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி கேஸ் நடத்துகிறது. சோத்துக்கு வக்கற்றவனை எதிர்த்து 60 லட்ச ரூபா இந்த அரசாங்கம் செலவு செய்கின்றது. நீதிமன்றம் அதை கண்டித்தாலும் கூட திரும்ப திரும்ப அதே தவறை செய்கின்ற இந்த பாசிச அரசாங்கத்தை நீங்கள் எதிர்க்க நம் யாராலும் முடியாது. இங்கே மீடியா வாய முடிச்சு, சிவில் சொசைட்டி வாய முடிச்சு, அமைதியாயிருச்சு. சமூக ஆர்வலர்கள்லாம் யாருமே கிடையாது. பத்திரிகையாளர்கள் என்கின்ற ஒரு இனம்
அழிந்து புல் பூண்டாக அது போய்விட்டது. ஆதலால் ஒரு பாசிச அரசாங்கத்தின் இயல்புகளை தன்னகத்தே கொண்டு ஆட்சி செய்யும் ஸ்டாலின் ஐயா ஆட்சி முடியும் வரை எந்த பெண்களும் கூர்ந்து 6 மணிக்கு மேலே இருட்டினதுக்கப்புறம் எங்கேயுமே போகாத. அதுதான் நம்ம அதை தான் சொல்ல முடியும். ஒரு பாசிச கவர்மெண்ட் கிட்ட போய் நீ உன் உரிமையும் கேட்க முடியாது. கேட்டேன்னா உன்னை பிடிச்சி உள்ளே போடுவாங்க. ஐயா இது பாசிஸ்ட் கவர்மெண்ட்டுன்னு சொன்ன ட்விட்டரில் ஒருத்தவன் திட்டி போட்டானா அவனை கொண்டு போய் உள்ள வைப்பாங்க. கஞ்சா கடத்தனவனை விட்டுருவாங்க. மெத்தஃபெட்டமைன் கடத்தவனுக்கு ஸ்டார் ஹோட்டல் போட்டு கொடுப்பாங்க. அதான் இது கவர்மெண்ட்டு. அதான் சொல்கிறேன், ஒரு பாசிச கவர்மெண்ட்டோட எல்லா இயல்புகளையும் கொண்டது தான் நம்மளுடைய ஸ்டாலின் ஐயா அரசாங்கம். அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உயர்நீதிமன்றம் மனநோயாளின்னு சொன்ன ஒருத்தரை, அந்த வழக்கு உயர்நீதிமன்றம் வரை போச்சு. அந்த நபர் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படின்னு பாராட்டினாரு அப்படிங்கிற அந்த வார்த்தையை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்னன்னு, உயர்நீதிமன்றம் மனநோய் இவருக்கு இருக்கலாம்னு சொன்ன ஒரு ஆளை பார்த்து அவர் சொல்லிட்டாராம், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. எல்லாருமே எஸ்வி சேகர் ஐயா கூட தான் சொல்றாரு. சொன்னதுக்கு பரிசா நீங்க என்ன கொடுத்தீங்க? ரோட்டுக்கு அவங்க அப்பா பேரே வச்சோம். நாங்க ரோட்டுக்கு வச்சோம். ஆமா. அப்ப எல்லாருமே என்னது, காரியக்கார எனக்கு தெரியாது, அதை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிந்த நல்ல வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் எல்லாத்தையும் போட்டு அதை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ அவங்க உங்கள் வார்த்தைக்கு எஸ்வி சேகர் தனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா இப்படி சொல்லுவார். அப்போது அவர் ஹச்ராஜா எதுக்காக சொன்னார்? அதை இவங்க தானே சொன்னார், அவங்கள மனநோயாளின்னு கேஸ்லாம் கொண்டு போனீங்கல்ல. அப்போ அவர் சொன்ன அந்த வார்த்தையை, ஒரு மனநோயாளியாக நீங்கள் சித்தரித்த ஒருத்தரோட வார்த்தையை தூக்கிட்டு ஏன் தொங்குறீங்க? ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு அவர் சொன்னதை ஏன் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க? அப்போ மனநோய்ங்கிறது இங்கே யாருக்கு இருக்குது? நீங்கள் இதில் டாக்டர் ஷாலினி மாதிரி ஆட்களை உடன்பிறப்புகள் மனநோயாளின்லாம் எழுதுறீங்களா அவங்க பேஜில் போய்? அப்போ நீங்கள் யார்? ஹெச்ராஜா சொன்னதோ ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி எல்லா உடன்பிறப்பும் நெத்தியில் தூக்கிட்டு சுற்றுறேன். அப்போ நீங்கள் யார் அப்படிங்கிற அந்த கேள்வியோடு நான் இதை முடிச்சுக்கிறேன். பலவிதமான கேள்விகளுக்கு ரொம்ப நிதானமாக, பொறுமையாக, யதார்த்தமாக உங்களை பதில்களை கொடுத்தீங்க. மிக்க நன்றி. இன்னும் சந்திக்கலாம். வணக்கம்.